ஒரு யுத்தம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத விட யார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பரபரப்பு தான் இருந்துச்சு. ஃப்ரைடே ஈரான் ஒரு தாக்குதலை நடத்துவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த ஓஐசி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் ஆப்ரேஷனுடைய அந்த மீட்டிங்கின் முடிவில் ஈரான் அடிக்க மாட்டாங்களா இருக்கும். ஏன்னா சவுதி அரேபியா போன்ற நாடுகள் நீ அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், பட் உனக்கு அதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி நீ செய்யலாம், நான் செய்கிறது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பெசஸ்கேன் அவர்கள் பிரசிடெண்ட்டாக பதவி ஏற்கிறார். அப்போ பெசஸ்கேன் அவர்கள்ட்ட கொஞ்சம் கடிந்தே அரபுலக நாடுகள் சொன்னாங்களாம், இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமான முடிவாக இருக்குது, நீ இப்போ இஸ்ரேல் அடிச்சின்னா ஒட்டுமொத்தமாக அரபுலகத்துக்கு ஒரு போர் வந்துடும், அந்த போரை இப்போது இந்த அரபுலக நாடுகளால் தாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு செய்திகள்லாம் வெளிவந்த அந்த நேரத்தில் தான் ஓகே, ஈரான் இனிமேல் நம்மளை அடிக்க மாட்டாங்க, பேசாமல் ஈரான் படை எங்கெல்லாம் இருக்குது, ஈரானுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ரஷ்ய படை எங்கெல்லாம் இருக்குது, சிரியாவில் இருக்கா, அங்கே ஒரு பூஜையை போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி இனிஷியலாக ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய படை சிரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பேஸை அடிச்சிருக்காங்க. அப்படி அடித்தது மட்டும் இல்லை, அதனுடைய வீடியோவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஏமனுடைய ஹூத்தி இன்றைக்கும் ரெட்சியில் ஒரு 45 நாட்டிக்கல் மைல் தொலைவில் அல் முக்கா அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துலேருந்து 45 மைல் தொலைவில் ஒரு கப்பலை நாங்கள் அடிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எந்த கப்பல் எப்படி அடித்தாங்க அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்க வெளியில் விடலை. இப்போ தான் மறுபடியும் சிரியாவிலிருந்து ஒரு செய்தி வெளியாகிறது. குட் ஈவினிங் சிரியா. இந்த குட் ஈவினிங் சிரியா அப்படின்னு போட்டவங்க கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் அவர் F-16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ F-16 உங்களுக்கு எதிராக ஒரு தாக்குதலை நாங்கள் நடத்திட்டோம், குட் ஈவினிங் சிரியா என்பது தான் இதனுடைய அர்த்தம். நெத்தன்யாகு அவர்கள் டைம் மேகசினுக்கு ஒரு பேட்டியை கொடுக்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஹமாஸ் எங்களுக்கு சர்வை பண்ணணும், அப்படி ஹமாஸ் சர்வை பண்ணி கொஞ்சம் பேராவது ஹமாஸில் இருக்கக்கூடிய நபர்கள் இருந்து நாங்கள் எப்படி அவங்கள அடித்தோம், எப்படி அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக போராடினாங்க, இஸ்ரேல் இப்போ எப்படி கெத்தாக இருக்குது, அதை சொல்லிக் கொடுக்கணுமே தவிர இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஹமாஸ் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கான ஹமாஸை கொண்டுட்டு மீதம் இருக்கும் ஹமாஸை மட்டும் நாங்கள் சர்வை பண்ணி வச்சுருப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஈரான் அரபுலக நாடுகள் மிரட்டுறாங்க, இது பெரிய ஒரு யுத்தமாக மாறிச்சுன்னா அரபுலக நாடுகளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இஸ்ரேல் இது ஒரு ரீஜனல் வாராக மாறினாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது, அதை அப்படி மாற்றுறதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் டைம் மேகசினுக்கு கொடுத்த அந்த பேட்டி இன்னைக்கு வைரலாக மாறிட்டு இருக்கு. ஸோ யுத்தம் வந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய இலக்கு ஹமாஸை அழிப்பது அப்படிங்கிறதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க யோசிக்க கூட கூடாது, அவங்க கூட நாங்களே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும், பட் அவங்க எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற நெத்தன்யாகு அவர்களுடைய பிளான் தான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் நேராக சிரியாவின் பக்கம், சிரியாவிலிருந்தும் ஒரு யுத்தம் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஏன்னா சிரியாலையும் நிறைய பேர் IRGC கமாண்ட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ சிரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே வேணும். சிரியாவில் நேரடி ஆயுதங்களை ப்ரொவைட் பண்ணுறது ஒரே ஒரு நாடு தான், வேறு யாருமே இல்லை, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஈரான் மட்டும். ரஷ்யாவும் கொஞ்சம் ஆயுதங்கள் அங்கே கொண்டு வச்சாலும் ஈரான் கொடுக்குற அளவுக்கான ஆயுதங்களை வேறு யாரும் சிரியாவிற்கு கொண்டு வர முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த ஆயுதங்கள் கொண்டு வந்துட்டாங்க, இந்த ஆயுதங்களெல்லாம் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கணும்ல, அந்த மாதிரியான ஒரு அம்யூனேஷன் டிப்போட் அப்படிங்கிறது ஹோம்ஸ் ரீஜனில் இருக்குது, சிரியாவில் ஹோம்ஸ் ரீஜனில் இருக்குது. அந்த அம்யூனேஷன் டிப்போட் அப்படிங்கிறது இப்போது அழிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய ஏர் ஸ்ட்ரைக் F-16 அப்படிங்கிறத வச்சு இன்றைக்கி ஒரு பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தியிருக்காங்க. அதில் இந்த ஹோம்ஸ் ரீஜன் தான் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது என்பது தான் தகவல். ஸோ இந்த ஒரு தகவலின் அடிப்படையில் அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது ஷுயரத் ஏர்போர்ட் அப்படிங்கிறது, ஹோம்ஸ் ப்ரொவின்ஸில் இருக்கக்கூடிய ஷுயரத் ஏர்போர்ட் அப்படிங்கிறது டோட்டலாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னும் இந்த ஷுயரத் ஏர்போர்ட் அப்படிங்கிறது அழிக்கப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுது. அம்யூனேஷன் வேர்ஹவுஸ் அப்படிங்கிறது அங்கே இருந்துச்சு, மிசைல்ஸ் எல்லா டைரக்ஷன்லையும் அடித்து தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷுயரத் அப்படிங்கிற ஏர்போர்ட் இனி கொஞ்சம் நாட்களுக்கு பயன்படுத்த முடியாதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷுயரத் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லும்போது அல் ஷைரத் ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சிரியாவிலுடைய ஒரு மிலிட்ரி ஏர்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சிரியாவினுடைய சவுத் ஈஸ்ட் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்கிற 40 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் ஹோம்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் தான் இந்த ஷுயரத் அப்படிங்கிற ஏர்போர்ட். ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிரியாவினுடைய ஏர்பேசஸ் இங்கிருந்து தான் செயல்பட முடியும் அதிகமாக. ஸோ சீக்கிரமாக இஸ்ரேலை அடிக்கணும்னா இந்த ஷுயரத் ஏர்பேஸ்லேருந்து அடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஏர்பேஸை இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் வழியாக இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், ஹெலிகாப்டர்ஸாக இருக்கட்டும், ட்ரோன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த ஏர்பேஸில் தான் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஏர்பேஸை அது கூடவே இருக்கக்கூடிய அம்யூனேஷன் ஸ்டாக் பீல்ஸ் இருக்கக்கூடிய இடத்தையும் அடித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு இப்போ சிரியாவுக்கு அது பிரச்சனையாக மாறி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததா இந்த ரெபல்ஸ் மற்றும் ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிராக சிரியாவில் ஈரான் இவங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த சண்டைக்கு எல்லாமே மெயினாக அம்யூனேஷன் போனது எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம்ஸ் ரீஜன்லேருந்து தான். ஸோ இது ஒரு ஃபெசிலிட்டி. இந்த ஃபெசிலிட்டி தான் நிறைய இடங்களுக்கு அம்யூனேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு கோடவுனாக செயல்பட்டு இருந்திருக்கு. இது ரொம்ப பெரிய அளவில் கண்காணித்த இஸ்ரேல் தான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, அதை அடிச்சிருக்காங்க. அப்படின்னா அடுத்ததாக கெமிக்கல் வெப்பன்ஸ் அப்படிங்கிறதும் ஒருவேளை இதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் யார் எழுப்பியிருந்தார்கள், இந்த இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாமே எழுப்பியிருந்தார்கள். அந்த கெமிக்கல் வெப்பனையும் இப்போ அழிச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ரீசெண்டாக இதில் நடந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லும்போது 2017 யூஎஸ் மிசைல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது நடக்குது. அது ஒரு கெமிக்கல் அட்டாக் அப்படிங்கிறத நடத்திட்டாங்க. ஸோ இந்த கெமிக்கல் அட்டாக்கு பதிலாக நாங்கள் ஸ்ட்ரைக் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கா 59 டோம்ஹாக் க்ரூயிஸ் மிசைல் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சாங்க, அட்டாக் பண்ணாங்க. இதனால் ரன்வேஸாக இருக்கட்டும், ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக சிதைந்து போனது அப்படின்னு சொல்லலாம். 2017 அமெரிக்கா இதே ஏர்பேஸில் தாக்குதல் நடத்துகிறாங்க. 2018 இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் நடத்துகிறாங்க. ஈரானுடைய மிலிட்ரி அசட்ஸ் அண்ட் மிலிட்ரி ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. எனவே நாங்கள் அங்கே அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் இஸ்ரேல் 2018 அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 அட்டாக்லையும் தப்பித்து மறுபடியும் உருப்பெற்று வந்தது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹோம்ஸ் ரீஜன். அந்த ரீஜனில் எகெயின் ஒரு அட்டாக்கை சிரியாவும் எதிர்பார்த்துருக்காது, இல்லை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அதை இப்போ செய்வாங்க அப்படிங்கிறதையும் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய ரஷ்ய ராணுவ வீரர்களும் அங்கே தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் இது ஒரு பெரிய சிக்கலாக மாறிட்டு இருக்கு. ஆல்ரெடி கர்ஸ்க் ரீஜனில் ரஷ்யா பெரிய அடி வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இப்போது போர் நடப்பது உக்ரைனுக்குள்ளே இல்லை, போர் நடப்பது இப்போது ரஷ்யாவுக்குள் அப்படின்னு சொல்லி பல ஸ்லோகன்கள் சொல்லப்பட்டு வருகிறது. ஒரு போரால் ரஷ்யா எப்படி சிக்கி சின்ன பின்னமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி பாருங்க உக்ரைனுடைய படை எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல நபர்களும் பல நாடுகளும் உக்ரைனுடைய படை கர்ஸ்க் ரீஜனில் முன்னேறியதை பாராட்டிட்டு இருக்கும்போது அதே ரஷ்ய ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு பெரிய தாக்குதலும் நடந்திருக்கு. ஆன்கோயிங் சிரியா போர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷேரத் ஏர்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியல் ரோலை பிளே பண்ணிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இதில் 2 ரன்வேக்கள் 3000 மீட்டர் 2600 மீட்டர் அப்படின்னு சொல்கிற 2 ரன்வேக்கள் இருந்தது. ஏர்கிராஃப்ட் ஷெல்டர்ஸ் மற்றும் ஹேங்கர்ஸ் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஃபியூல் ஸ்டோரேஜ் இருந்துச்சு, மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டி இருந்துச்சு, அண்ட் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸும் அதில் இருந்தது என்பது தான் அடுத்ததாக முக்கியமான தகவல். ஸோ இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே தான் ஈரானுடைய படைகளும் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரானுடைய ஐஆர்ஜிசி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, அந்த நெட்வொர்க் எப்படி அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் ஒரு தேடுதலாக அவங்களுடைய டார்கெட் சிரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஷேரத் ஏர்போர்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த ஷேரத் ஏர்போர்ட்டுக்கு பிறகு அடுத்த அட்டாக் எங்கே நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்ததாகவும் எந்த இடத்துல ஈரானுக்கு அடித்தா வலிக்குமோ அதை தான் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கமாக ராஃபாவில் இருக்கக்கூடிய டேமேஜான பில்டிங் எல்லாமே இப்போ தரைமட்டமாக்கப்படுகிறது. இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி டேமேஜ் ஆகிருக்கக்கூடிய பில்டிங்கை கூட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பில்டிங்கை தரைமட்டமாக்கக்கூடிய வெடிபொருட்கள் இருக்குல்ல, அதை கொண்டு போய் அதை என்ன செஞ்சிட்டு இருக்காங்களாம், சுக்குநூறாக மாற்றிட்டு இருக்காங்க என்கிற தகவலும் வந்திருக்கிறது. ஸோ இந்த ஷேரத் ஏர்பேஸில் இல்லாட்டி ஏர்போர்ட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல் ஈரான் இஸ்ரேல் தாக்குதலில் ரொம்ப முக்கியமான ஒரு ட்விஸ்ட்டாக பார்க்கப்படுது. ஒரு பக்கம் ஈரானுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன, இன்னொரு பக்கம் இஸ்ரேல் அதனுடைய சிறகுகளை ரொம்ப அடித்து பறந்து வருகிறது. என்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். அடுத்த அப்டேட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வாட்ஸ்அப்பில் நான் பதிவு பண்ணிடுறேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாத டிபி டூப்ஸ் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.